ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு கேமராவோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா Insta360 1X கேமராவை பற்றி தான் ரிவ்யூ. இந்த கேமரா அமேசானில் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பண்டல்லாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 47,000 to 48,000 ஆகும். வெறும் கேமரா மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 கிட்ட ஆகும். இது தனித்தனியாக கிட்டும் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வரும். பட் ஐ எம் வெரி லக்கி, என்னோடய ஃப்ரெண்ட் மூலயமா எனக்கு இந்த கம்ப்ளீட் கிட் சிங்கப்பூர்லேருந்து கிடச்சிது. நான் வாங்கின கிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைவ் கேஸ். அது தண்ணிக்குள்ளெல்லாம் வச்சு நீங்கள் கேமராவில் ஆக்ஷன் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் Insta360 1Xோட கேமரா, அதுக்கப்புறம் புல்லட் டைம் பண்டல், அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் பேட்ரி. எதுக்குன்னா மோஸ்ட்லி நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்போது பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா இந்த பேட்டரியை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கேமராவை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கேமரா 5.7K வீடியோ ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 18 மெகா பிக்சலில் உங்களால் பிக்சர்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் Insta 1Xன்ற அந்த கேமராவில் புல்லட் டைம் அசசரிஸ் இருக்குது. நம்ம கீழே பார்த்துட்ருக்கோம். அதை பற்றி நம்ம மேலும் சில விஷயங்கள் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டிவ் பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச் நான் அப்புறமா காட்டுறேன். அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் அதோட பேக்கேஜ் லிஸ்ட். ஸோ இது எல்லாமே சேர்த்து அந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை டைவ் கேஸ்லேயோ இல்லை வெஞ்சர் கேஸ்லேயோ யூஸ் பண்ண சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன மோட்லலாம் இந்த கேமராவை யூஸ் பண்ணலான்றது கொடுத்துருக்காங்க. அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணலாம், டைவ் கேஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பைக் ரைடு, அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கிட் இவங்க வச்சுருக்காங்க பண்டல்ஸில். ஸோ நீங்கள் பைக் பண்டல் இருக்குது, ஸ்னோ பண்டல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பண்டல்ஸ் இருக்குது. நீங்கள் போய் ஆன்லைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் 5.7K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், 18 மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ளோ ஸ்டெபிலைசேஷன் ஒரு புது டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அது என்னென்னா உங்களுக்கு கிம்பலே தேவையில்லைங்க. நீங்கள் வீடியோவை நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கும் போது உங்களோட வீடியோவோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிம்பல் எடுத்த அதே ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். 360 டிகிரி கேப்சர், அதுக்கப்புறம் சினிமேட்டிக் ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக், அது இந்த பாக்ஸில் இருக்குது. நம்ம அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் புல்லட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பேசுவோம், அந்த பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ கேப்சர் எடிட்டிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் லேப்டாப்பில், மேக்கில் இல்லை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வைஃபை மூலயமா மொபைல் ஆப்பில் நீங்கள் பிக்சர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் கட் ப்ரோலையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோலையும் ப்ளகின் யூஸ் பண்ணி இந்த கேமரா ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது அந்த கேமரா. அந்த கேமராவோட டிசைன், அதோட மேக் குவாலிட்டியை பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். அதோட சைடில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேல நீங்கள் வெறும் மெனு அண்ட் செட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சர் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன், அப்புறம் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி நிறைய மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. மேலேயும் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, கீழே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதே மாதிரி அதோட பேக் சைட்லேயும் மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இதால் ஆடியோ கூட 360ல் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேட்ரி கேஸ். இதை நீங்கள் சைடில் இருக்க அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்ரி கேஸ் ஓப்பன் ஆகும். இப்போது இது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்ட் ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்க்ரூவோட போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் மைக்ரோ எஸ்டி கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்கும்பொழுது U3 மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்குங்க. வேறு எந்த மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ ரைட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வாங்க இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன கிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். மறக்காமல் கேமராவை எப்போ கீழே வைக்கும்பொழுதும் அதோட ப்ரொடெக்டிவ் பவுச்லேயோ இல்லை அந்த ரப்பர்லேயோ வைங்க. எதுக்கு சொல்கிறேன்னா லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்க கிட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ப்ரொடெக்டிவ் பவுச் அண்ட் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு சார்ஜர், அதுக்கப்புறம் புல்லட் ரோப், அதுக்கப்புறமா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாரண்டி கார்டு அண்ட் பவுச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ரொடெக்டிவ் பவுச் கொடுத்துருக்காங்க.
இது வந்து உங்களுக்கு அந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணாத பொழுது அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆப்பிளில் வர மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் கார்லேயோ இல்லை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அதெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த டிவைஸ் நல்ல விதத்தில் பயன்படும். வாங்க நம்ம அடுத்த கிட்டில் பார்க்க போகிறது பேட்ரி மற்றும் புல்லட் டைம் ரோப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி செக் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த கேமராவோடய உங்களுக்கு ஒரு பேட்ரி கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் பண்ணும்போது பேட்ரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட் நான் பார்த்தேன். அதனால் நான் அடிஷ்னல் பேட்ரி வாங்கினேன். ஏன்னா ஷூட் ஆகும்போது நான் இன்னொரு பேட்ரி சார்ஜ் போடும்போது ஐ கேன் யூஸ் அ ஸ்பேர். அதுக்கப்புறம் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புல்லட் டைம் ரோப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த செல்ஃபி ஸ்டிக் வாங்கலைனாக்கா இந்த ரோப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டைம் லேப் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இதோட சார்ஜர். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சார்ஜர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் ஒயர் மட்டும்தான் கிடச்சிருக்கும். இந்த ஒயர் வச்சு நீங்கள் எந்த லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட நார்மல் யூஎஸ்பி கனெக்டிங் சார்ஜர்லேயோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் சார்ஜர் தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இதோட டைவ் கேஸ். டைவ் கேஸை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் அந்த டைவ் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப் டு 30 feet டைவ் டீப்பில் இருக்க வாட்டரில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் டைவ் பண்ணி ஷூட் பண்ணலாம். இதோட ஸ்டிச்சிங் அதோட கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி அடிஷ்னல் பேட்ரி வாங்கினேன். இந்த பேட்ரி நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறதில்ல. பட் அடிஷ்னல் பேட்ரி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் ஒன் ஸ்பேர். இது கூட வந்து உங்களுக்கு சார்ஜிங்க்கான டாக்கிங் ஸ்டேஷனும் விற்கிறாங்க. 2 பேட்டரியும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரோட. பட் அது 4500 என்னமோ ஆகுது. அது எனக்கு தேவைப்படலை. அதனால் நான் இப்போ வாங்கலை. இப்போ நம்ம புல்லட் டைம் செல்ஃபி ஸ்டிக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபி ஸ்டிக் இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஷூட் பண்ணும்பொழுது உங்கள் கையில் இருக்க அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து இன்விசிபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் நடந்து போகிறது மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த கேமரா ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப லைட் மெட்டல் கார்பன் மெட்டலால் செய்யப்பட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் படிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்டிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட்டில் திருப்பினீங்கன்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இது வந்து அதோட அந்த டைம் சொன்னேன் இல்லையா. ஸோ புல்லட் டைம்ன்ற அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் ஷாட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இதை நீங்கள் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த கேப் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நீங்கள் அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் மாட்டிட்டு நீங்கள் அந்த ரோப்புக்கு பதிலாக இந்த செல்ஃபி ஸ்டிக்கையே வந்து நீங்கள் வந்து தலைக்கு மேலே சுற்றும் பொழுது உங்களுக்கு வந்து 360 இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரு ஷார்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இதில் லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி மெமரி கார்டு கண்டிப்பாக தேவை. நான் வந்து 128 GB சாண்டிஸ்க் கார்டு யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து மறக்காமல் ஒரு U3 கார்டாக பாருங்கள். எதுக்கு U3 கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரைட்டிங் ஸ்பீடு வந்து ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதோட ரைட்டிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்பீடு வந்து 90 MB/s ரீடிங் ஸ்பீடு வந்து 160 MB/s உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் ஐ ஹவ் சூஸ் திஸ். நீங்கள் உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 4K வீடியோஸ்க்கு அதுக்கப்புறம் ட்ரோனில் ஆக்ஷன் கேமராவில் யூஸ் பண்ண முடியுன்றது அவங்களே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெமரி கார்டு அன்பாக்சிங்லாம் தேவையான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மெமரி கார்டை உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது அதே மைக்ரோ SD கார்டு தான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இப்போ இதை எப்படி நீங்கள் வந்து இந்த கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடியில் இருக்க அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக்ரோ SD கார்டோட ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில்
செஸ்ட் கார்டோட அந்த எண்ட் நீங்கள் அங்கேயே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க எந்த சைடு வந்து எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைரெக்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த கிளிக் சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த கிளிக் சவுண்ட் கேட்டுருச்சுன்னா உங்களுக்கு உள்ளே செட் ஆகிடுச்சு, லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் நெயில் யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். அடுத்தது பேட்ரி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்ரியை வந்து நீங்கள் அதே மாதிரி அந்த சைடில் இருக்க அந்த லேட்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்ரி கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். பேட்ரிலையும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது அவங்களே வந்து டைரெக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேட்டரியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால பேட்டரியில் வந்து சார்ஜ் அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஓவர் நைட்லாம் சார்ஜ் போடாதீங்க. ஜஸ்ட் அது ஃபுல்லாகிற வரைக்கும் சார்ஜ் போட்டுட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 hours கொடுத்துருந்தாங்க. எனக்கு நியர்லி 1 hourலேயே ஃபுல் ஆகிடுச்சு. வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அதோட கரண்ட் வெர்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் கேமரா வீடியோ எல்லாம் செட்டிங்ஸ்லாம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் வைஃபை அண்ட் ப்ளூடூத் எனேபிள் ஆகிடும். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது காட்டும். க்ரீன் லைட் வந்துச்சுன்னா உங்களோட கேமரா ரெடி டு பி ஷூட்டிங் மோட். இந்த கேமரா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.